ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி டெய்லர்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எம்ப்ராய்டரி மெஷினில் நீடில் மாற்றுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த நீடில் மாற்றுறது எப்படின்னு தெரியாது. அதனால் நான் இந்த வீடியோவை போடுறேன். எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எம்ப்ராய்டரி மிஷினில் நம்ம எப்படி ஊசியை கழட்டுறோன்னு பாருங்கள். நான் மெதுவாக ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நட்டை கழட்டிட்டு ஊசியை இப்போ கையில் எடுத்துருக்கேன். கையில் எடுத்துகிட்டு அந்த ஊசியை உங்கள்கிட்ட நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். அது என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஒரு பக்கம் ப்ளைனாக இருக்கும், இன்னொரு பக்கம் கோடு மாதிரி ஒரு சின்ன லைன் போட்டு இருக்கும். அந்த வித்தியாசத்தை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போவுமே சாதாரணமாக எல்லாம் நினைப்பாங்க, நீடில் தானே, அது என்ன பெரிய விஷயம் மாட்டுறது அப்படின்னு நினைப்பாங்க. இது என்னோடய அனுபவம். நான் மெஷின் எம்ப்ராய்டரி கற்றுக்க போகிறப்ப எனக்கு தெரியாமல் நான் அந்த ஊசியை மாற்றி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா தையலே விழலை. ஏன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நான் ஊசியை மாற்றி போட்டிருக்கேன்னு நான் தையல் கற்றுக்கிட்டவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஊசி எப்படி போடுறது நான் படித்தேன். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஊசி எப்படி மாட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஊசியில் ஒரு பக்கம் ப்ளைனாகவும் இன்னொரு பக்கம் லேசான கோடு மாதிரி தெரியும். அந்த பக்கம்தான் நம்ம நீடில் மாட்டணும். அது நம்ம பக்கம் உட்காந்து எய்த்தாப்பில் நம்ம உட்காந்துருப்போம் இல்லையா, அந்த பக்கமாக தான் அந்த நீடில் இருக்கணும். அப்போ தான் ஹோல்ஸும் கரெக்டாக நம்ம நேராக இருக்கும். நம்ம சாதா மிஷினில் பார்த்துருப்போம், ஹோல்ஸ் சைடாக தெரியும். எம்ப்ராய்டரி மிஷினில் நமக்கு நேராக ஹோல்ஸ் இருந்தால் தான் கிளியராக தைக்கலாம். அதனால் இதை நீங்கள் கவனமாக பார்த்து ஊசியை மாட்டுங்க. இப்போ நான் மாட்டுறதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? இப்போ நான் ஊசியை கரெக்டாக கோடு இருக்க பக்கமாக வச்சுட்டு ஊசியை இப்போ நான் மாட்டிகிட்ருக்கேன். ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தைச்சிட்டே இருக்கிறப்ப மிஷின் நம்ம மோட்டரில் வச்சு தைக்கிறதுனால வேகமாக ஓடுங்கிறப்ப ஊசி உடஞ்சி விழுந்துடும். சமயத்தில் நம்ம கண்ணில் பட்டுரும். அதனால் நீங்கள் நல்ல ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இப்போ நான் நல்லா டைட் பண்ணிட்டேன். அப்புறம் பாருங்கள், நான் பிடிச்சி இழுத்து பார்க்குறேன். தைச்சி பார்த்தா இழுத்து பார்த்தோம்னா கழண்டு வராமல் கையில் இருக்கணும். அந்தளவுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். நான் இப்போ அடுத்து உங்கள்கிட்ட காட்டுறது என்னென்னா ஜரி திருட்டு. நான் இப்போ உங்களுக்கு ஊசி போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் தைச்சி காட்டுறது ஜரி திருட்டுலையாக தைச்சி காட்ட போகிறேன். ஜரி திருட்டு எப்படி போடுறேன்னு நீங்கள் பாருங்கள். நான் என் மிஷினுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன், சைடு வச்சுருக்கேன். ஏன்னா அது கண்டு பெரிய கண்டுனால சைடாக கீழே தரையில் வச்சுருக்கேன். வச்சுக்கிட்டு அதுலேருந்து எம்ப்ராய்டரி மிஷினில் எப்படி நான் நூல் போடுறேன்னு பாருங்கள். ஜரி த்ரெட்டில் மேலே 2 ஹோல்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்களா, இந்த ஓட்டை வழியாக நம்ம விட்டோம்னா கரெக்டாக 2 வாய் விரிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இடையில் நூலை கொண்டு விட்டுட்டு திருப்பியும் எடுத்து மேலே 2 ஹோல்ஸ் இருக்கும். அந்த இதில் ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விடணும். ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விட்டுட்டு திருப்பி கொண்டு சைடாக அதில் கொஞ்சம் மாட்டி விடணும். சைடாக அந்த இதில் மாட்டி விட்டதுக்கப்புறம் ஊசியில் நீங்கள் கோக்க ஆரம்பிக்கலாம். ஊசியில் கோர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாபினில் உள்ள நூலை மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். பொதுவாக ஜரி த்ரெட்டு தைக்கிறப்போ கொஞ்சம் லூஸாக வச்சுக்கணும். நான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு லூஸ் பண்ணி விட்டேன் பார்த்தீங்களா, அதை மாதிரி லேசாக கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா தையல் கரெக்டாக வரும். அதனால் எப்போவுமே சில்க் த்ரெட்டுக்கும் ஜரி த்ரெட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அதனால் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு நீங்கள் தைங்க. இல்லைனாலும் தையல் உள்ளதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கிளியராக உள்ளாது. இல்லைன்னா நூல் அந்த போகும். அதனால் பார்த்து செய்யுங்க. அப்புறம் இப்போ நான் ஊசியை நூலை விட்டுட்ருக்கேன்.
நூல் விட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து பிரேமை வச்சு ஜரி திருட்டால் உங்களுக்கு எப்படின்னு தைச்சி காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் இன்னொன்று பாபின் த்ரெட்டுன்னு ஒன்று போடணும். நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் வந்து மறக்காமல் பாபின் த்ரெட்டு வாங்கி ஞாபகமாக போடுங்க. அது ஒரே கலர் மட்டும்தான் இருக்கும், ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து அது வேறு கலராக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒயிட் கலரில் மட்டும்தான் கிடைக்கும். அது வாங்கி போட்டுக்கோங்க. ஜரி த்ரெட்டை வச்சு நான் இப்போ எம்ப்ராய்டரி மிஷினை ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் 0 சைஸில் வச்சு தான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஏன்னா வந்து எடுத்த உடனே வந்து கொஞ்சம் அளவு கூட்டி வச்சிட்டோம்னா அது வந்து நல்லா ஓடுதா ஓடலையான்னு தெரியாது, தையல் கரெக்டாக ஓடுதான்னு தெரியாது. அதனால் நான் வந்து சின்ன 0 சைஸ் அளவில் வச்சு அதை தைக்க ஆரம்பிக்கிறேன். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா, தையல் கரெக்டாக மிஷினில் விழுந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் வந்து கூட்டி வச்சு 3ஆம் நம்பர் அந்த அளவில் வச்சு இப்போ நான் தைச்சிட்ருக்கேன் பாருங்கள். இப்படி தைச்சி பாருங்கள், உங்களுக்கு தையல் கரெக்டாக விழுந்தான்னு பாருங்கள். அப்படி தையல் விழலைன்னா ஊசியை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி வச்சுட்டு ரெண்டாவது தைச்சி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஊசி நம்பர் பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஊசி நம்பர் வந்து 18ஆம் நம்பர். ஊசி வந்து எப்படி இருக்கணும்னா உருண்டை சைஸாக, மேலே வந்து உருண்டை சைஸாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி கீழே ஒரு பக்கம் பட்டையாகவும் ஒரு பக்கம் லைனாக மாதிரி இருக்கும். நீங்கள் கடையில் வந்து எம்ப்ராய்டரி மிஷின் இல்லை ஊசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. போன வீடியோவில் நான் உங்களுக்கு ஊசி எப்படி இருக்கும், நான் ஊசியோட நம்பர், ஊசியோட கம்பெனி, ரேட்டு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க.